எண்ணெயில் உப்பு போட்டு பாருங்கள். அது எதுக்காகன்னு வீடியோ வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து டெய்லி நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு சில முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சுருப்போம். அது வந்து நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி வந்து வெளுத்த மாதிரி ஆகிடும். அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. சில டைமில் வந்து அது ஹீட்டும் நிற்காது. அதை வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து அதை வந்து கடையில் போட செய்வோம். கடைகளில் போடும்போது அதிகமான விலை அப்படின்னா நமக்கு ஒரு 10 ரூபா இல்லாட்டி ஒரு 15 ரூபா அப்படி தான் தருவாங்க. அதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த ஹாட் பாக்ஸை வந்து நம்ம கொடுக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி வந்து கிரசரி ஐட்டம் பாக்கெட்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அங்கங்கே போட்டு வைக்காமல் பெரிய பொருளோட நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு வைக்கும்போது அது தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள், கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம போட்டு வைக்கும்போது வந்து இந்த பொருள் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் வீடுகள்லேயும் இந்த மாதிரி தேவையில்லாத ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி சில்வர் பொருள்லாம் வந்து நம்ம வந்து கையை வச்சு எடுக்கிறதுனால அங்கங்கே ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக வந்து ஒரு மாதிரி ஒயிட் படிஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வினிகர் தான் சேர்த்துருக்கேன். வினிகரை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த சில்வர் பாத்திரத்தில் மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி வந்து அந்த கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து கழுவுன மாதிரி நல்லா பளபளப்பாக பளிச்சுட்டு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டேரெக்டாகவே இதை வந்து கழுவிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து நம்ம சில்வர் பாத்திரத்தில் நம்ம இப்போ ஏதாவது பொருள் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் நம்ம கையை வச்சு எடுக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வேறு பாத்திரத்தில் கொட்டி கழுவுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம வினிகரில் கொஞ்சம் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன செம்படம் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஒயிட் சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டெய்லி வந்து டீ, காஃபி இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து வினிகர் வச்சு அழகாக வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். மழை டைம்லலாம் வந்து இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கழுவி வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு முடியாது. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் இந்த மாதிரி வந்து பாத்திரம் வந்து டெய்லி வந்து கழுவிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து வினிகர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அதே டைமில் பாத்திரமும் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்கும். ஒரு அர்ஜென்ட் டைமுக்கு கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம் கழுவி விலக்கி கழுவி காய வைக்கும் போது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும், அதே மாதிரி இந்த வினிகர் வந்து நம்ம ட்ரை பண்ணும் போது வந்து பாத்திரம் நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இன்னொரு செம்படம் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வினிகர்லாம் தொட்டுலாம் துடைக்கல. இன்னொரு டிப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் வந்து உளுந்து வந்து வச்சுருக்கேன். அந்த செம்படத்தில் நான் உளுந்து வச்சதையே சுத்தமாக மறந்துட்டேன். சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணும்போது சுத்தமாக என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி நல்லா வந்து டைட்டாக மூடி வந்து நல்லா வந்து இறுகி போயிடுச்சு. அதை வந்து நம்ம எவ்வளோ காலம் ஆனாலுமே அதை ரொம்ப ஈஸியாக எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப் தான். சில நேரங்களில் நார்மல் பாக்ஸை நம்மளால் சுத்தமாக ஓப்பன் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேஸ்லைன் எடுத்து அந்த வெளி சைடு வந்து அந்த வாய் சைடு இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி வந்து லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாவும் எத்தனை மாதம் ஆனாலும் அதை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லா பெண்களுக்குமே கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ரூமு, ஹால் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டோர் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது வந்து காற்றடிக்கும் போது வந்து இதை வந்து அழகாக வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா டக்குன்னு வந்து கதவை வந்து திறந்து மூடுவாங்க. அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக அந்த ஸ்டாண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப். எங்கள் வீட்டு புஷ்ஷே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தேஞ்சு போயிடுச்சு. அந்தளவு வந்து நிற்க மாட்டேங்குது. அதுக்கு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தீர்ந்து போன கோல்கேட் பேஸ்ட்டோட கவர் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது வந்து பேஸ்ட் உள்ளே இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா, நம்ம லைட்டாக வந்து அந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே நல்லா புஷ்ஷுன்னு ஒப்பிக்கும். பாருங்கள், நான் கோல்கேட் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். லைட்டாக வந்து ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து நல்லா புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அந்த மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே வந்து நமக்கு நல்லா பேஸ்ட் இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா, இதில் வந்து நல்ல காற்று வந்து உள்ளே நல்லா பஃபியாக உப்பி போய் இருக்குது. இதை தான் வந்து நம்ம வந்து
கதவுக்கு அடியில் நம்ம வந்து நல்லா உள்ளே வந்து நல்லா இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அடியில் வந்து நம்ம சொருகணும் அப்படின்னாவே ஒரு நல்ல பாதி வந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு பஃப்பாக நல்லா வந்து உப்பி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கதவை வந்து எப்படி அசைச்சாலும் அது அசையவே அசையாது. அதுவும் இந்த டைம் வந்து ஆடி மாதம் அப்படி அதிகமாக காற்றுல அடிச்சிட்டே இருக்குது. இந்த டிப் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை, குழந்தைங்க இருக்காங்க, கதவை போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொதிக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக கல்லுப்பு போடுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம எல்லாருமே வந்து கிச்சனில் வந்து அதிகமாக வந்து வடை செய்வோம் குழந்தைங்களுக்காக, அப்படி இல்லைனா பூரி, இந்த மாதிரிலாம் வந்து எண்ணெயில் வந்து நம்ம பொரிக்குவோம். எண்ணெயில் பொரிக்கும் போது நமக்கு பெரிய வந்து பிரச்சனை அப்படின்னாவே வந்து அந்த எண்ணெய் குடிக்கிறது நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம வந்து வடை போட்டாலும் அப்படி இல்லைனா பூரி, ஏதாவது முறுக்கு, இது மாதிரிலாம் நம்ம செய்யும் போது அதிகமாக வந்து எண்ணெய் குடிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணுவாங்க. இருந்தாலுமே இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. நீங்கள் நினைக்கலாம் எண்ணெய் போட்டு வந்து நம்ம வந்து அதில் வந்து ஏதாவது பூரி இந்த மாதிரி வடை செய்யும் போது உப்பு வந்து அதிகமாகிடாதா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம். அப்படிலாம் எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட உப்பு போட்ட மாதிரியே இருக்கும். நம்ம வந்து எந்த அளவு வந்து எண்ணெயை யூஸ் பண்ணாலுமே அந்த பொருள் ஃபுல்லாகவே நம்ம பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த உப்பு அப்படியே கரையாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக நம்ம மேலே வந்து அப்படியே எண்ணெயை அந்த உப்பை வந்து நம்ம டஸ்ட்பின் குப்பையில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி வடை தான் பொரிச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா உறிஞ்சி போய் எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா கீழே வழிஞ்சிருது. வடை வந்து பார்க்கும்போது நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஊற்றின எண்ணெயும் கொஞ்சமே வந்து நமக்கு குறையவே இல்லை, அப்படியே இருக்குது பாருங்கள். நான் ஒரு 4 வடையாக தான் நான் வந்து இன்றைக்கி போட்டு எடுக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து மாவு வந்து ரெடி பண்ணேன். அதனால் கொஞ்சமான எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. போட்ட உப்பு அப்படியே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வடை ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்குது பாருங்கள், எந்தளவு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கர்ச்சிஃப்லாம் நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா வெளியில் போகும்போது நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் காஸ்ட்லியான கர்ச்சிஃபாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது தொலைஞ்சிருச்சுன்னா மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நம்ம நிறைய கர்ச்சிஃப் வந்து வெளியில் வந்து நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த காஸ்ட்லி கர்ச்சிஃப்லாம் நம்ம வந்து விட்டுட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி டிப் தான். கர்ச்சிஃபில் இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின் வந்து நல்லா வந்து போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி வலையில் நம்ம வந்து மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விடும்போது நமக்கு கர்ச்சிப் வந்து தொலைகிறத வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ காஸ்ட்லியான கர்ச்சிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நார்மல் கர்ச்சிப்பாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறதை இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கையை விட்டாலுமே அந்த வலையெல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.